அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பிஜிடிஆர்வி கெமிஸ்ட்ரி நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் இருந்துட்டு ரொம்பவே முக்கியமான எம்சிக்கு பார்க்க போகிறோம். இது எல்லாமே ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஸ்டின். நிறைய டைம்ஸ் வந்துட்டு இதே கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிருக்குது. அதனால் இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கவனமாக ஒவ்வொரு கொஸ்டினையும் பாருங்கள். ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். இப்போ தான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசுனா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டிஆர்பி டிஎன்பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி சம்மந்தமான எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நாம் இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which of the following isotope used in the treatment of thyroid complaints? தைராய்டு கம்ப்ளைண்ட்ஸுக்கு என்ன ஐசோடோப் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அயோடின் 131. அயோடின் 131 இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதில் கோபால்ட் 60 பார்த்தீங்கன்னா இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. பாஸ்பரஸ் 32 பார்த்தீங்கன்னா இந்த பிளட் டிஸார்டருக்கு வந்துட்டு இதை பாஸ்பரஸ் 32 யூஸ் பண்ணுவாங்க. அடுத்த கொஸ்டின், கம்பேர் த ஃபாலோயிங் நியூக்ளியர் ரியாக்ஷன். அப்போ இதில் இந்த பக்கம் ரியாக்ஷன் இருக்குது, இந்த பக்கம் பம்பார்ட் பண்ணக்கூடியது, அதில் வந்துட்டு ரிலீஸ் ஆகக்கூடியது, ரெண்டையுமே கொடுத்துக்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் எழுதி பார்த்துருவோம். இப்போ LI6 இங்கே வந்துட்டு 3, அதுக்கப்புறமா கிவ்ஸ் அதையும் கொடுத்துட்டாங்க, ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க இல்லையா. அப்போ He2 4. அப்போ இதில் எது மோத வருது, எது ரிலீஸ் ஆகுது, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டியூட்டீரியம் தான். அப்போ அதை வந்து ஈஸியாக போட்டுடலாம் இல்லையா. அப்போ D12 அப்படிங்கிறத போட்டுடலாம். அப்போ மேலே பார்த்தீங்கன்னா 6 + 2 8, கீழே பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 இருக்குது. அப்போ இங்கே ஹீலியம் இருக்குது. அப்போ ரெண்டால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 2 4s are 8, 2 2s are 4 வந்துடுமா. அப்போ இங்கே என்ன பம்பேர்டு என்ன ரிலீஸ், அப்போ இதில் ஆல்ஃபா பார்ட்டிகிள் வந்துட்டு ரிலீஸ் ஆகுது. சரிங்களா. அப்போ ஆப்ஷன் என்னவா இருக்கும் பாருங்க பார்க்கலாம். அப்போ ஆப்ஷன் தான் இருக்குது, ஆல்ஃபா பார்ட்டிகிள் ரிலீஸ் ஆகுது. இப்போ ஏக்கு பார்த்தீங்கன்னா 3 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இப்போ நம்ம 3 இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. அடுத்தது இந்த பாஸ்பரஸ் 31 15 ப்ளஸ் எல்லாமே டியூட்டீரியம் தானே. அப்போ அதை நம்ம டியூட்டீரியம் போட்டுடலாம். ப்ளஸ்ஸு பாஸ்பரஸ் 32 15 தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா 15 + 1 16 இருக்குது. மேலே 33 வந்துடுது. அப்போ மேலே 1 நம்ம வந்து ஆட் பண்ணணும், 33. கீழேயே நம்ம 1 ஆட் பண்ணணும். அப்போ கீழே 1 மேலே 1. அப்போ எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். அப்போ இதில் நியூட்ரானுக்கு வந்து N01, இந்த ட்ரிட்டியத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த T13 வந்துடும். ஆல்ஃபாவுக்கு நம்ம முடிஞ்சாச்சு. அப்போ இந்த புரோட்டியத்து தான் வரும். அப்போ H11 மேலே 33, கீழே பார்த்தீங்கன்னா 15 + 1 16. அப்போ ரெண்டாவதுக்கு இது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 4. அப்போ இதில் 2 இருக்குது கிடையாது. அப்போ என்ன இதுதான் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது இதுக்கு பார்த்தீங்கன்னா 1 வரும், இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 வரும். சரிங்களா. ஓகே, இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக தோரியம் 23490 சக்சஸிவ்லி எமிட்டட் 2 பீட்டா பார்ட்டிகிள் 1 ஆல்ஃபா பார்ட்டிகிள் to ஃபார்ம் தோரியம் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ நம்ம அதை எழுதிக்கிடலாம். தோரியம் 23490 என்ன பண்ணுது, பீட்டா பார்ட்டிகிள் 2. சரிங்களா. 2 பீட்டா பார்ட்டிகிள். அடுத்தது 1 ஆல்ஃபா பார்ட்டிகிள். அப்போ H24. அப்போ என்ன இருக்குது, இங்கே வந்து 2- இல்லையா. அப்போ 2- இங்கே ஒரு 2 இருக்குது. அப்போ கீழே அந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும், 2- 2 கேன்சல் ஆயிரும். மேலே வந்துட்டு என்ன இருக்குது, 4 இருக்குது. சரிங்களா. அப்போ இங்கே பிரச்சனை, கீழே பிரச்சனை இல்லை. அப்போ கீழே வந்துட்டு அதே தான் வரும். சரி, தோரியம் 90 தான் வரும். அப்போ தோரியம் 90. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்குது, 4 வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அப்போ என்ன போடலாம், அப்போ இங்கே ஆப்ஷனில் என்ன இருக்குது பாருங்கள், 36 26 36 38. அப்போ 90 தான் நமக்கு வரணும். அப்போ 90 உள்ள ஒரே ஆப்ஷன் தான் தோரியம். அப்போ தோரியம் 230, இங்கே ஒரு 4 இருக்குதா. அப்போ போட்டிங்கன்னா கரெக்டாக போச்சு. அப்போ ஹீலியம் இங்கே வந்து 4. சரிங்களா. அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தபடியாக இந்த சோடியம் ஐசோடோப் யூஸ் டு அனலைஸ் த பிளட் சர்க்குலேஷன் இன் ஹியூமன் பாடி. அப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த சோடியம் 24 சோடியம் 24 சோடியம் ஐசோடோப் பார்த்தீங்கன்னா சோடியம் 24 எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அனலைஸ் த பிளட் சர்க்குலேஷன் இன் ஹியூமன் பாடி. அப்போ இந்த சோடியத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐசோடோப் இருக்குது. அந்த ஐசோடோப்பில்
ஒன்றே ஒன்று மட்டும்தான் அது ஸ்டேபிளாக இருக்கும். அதனால சோடியத்துக்கு ஒரே ஒரு ஐசோடோப் தான். பட் இந்த ஐசோடோப் சோடியம் 24 நம்ம வந்து இந்த அனலைஸ் தி பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இன் லிவிங் ஆர்கனிசம் த C14 கான்சன்ட்ரேஷன். இப்போ லிவிங் ஆர்கனிசத்தில் C14 கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகுது? ரிமைன்ஸ் அப்ராக்சிமேட்லி கான்ஸ்டன்ட், இன்க்ரீசஸ் அண்ட் தென் டிக்ரீசஸ். கண்டிப்பாக கிடையாது. அதாவது லிவிங் ஆர்கனிசத்தில் C14 கான்சன்ட்ரேஷன் அப்ராக்சிமேட்லி கான்ஸ்டண்டாக தான் இருக்கும். ஸோ அந்த லிவிங் ஆர்கனிசம் இறந்து போனால் தான் என்ன ஆகும்? அந்த C14 பார்த்தீங்கன்னா டிகே ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ லிவிங் ஆர்கனிசத்தில் C14 கான்சன்ட்ரேஷன் அப்படியே தான் இருக்கும். அடுத்த கொஸ்டின், how many alpha and beta particles are emitted in the following radioactive decay? அப்போ இதில் ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ரியாக்ஷனை நம்ம வந்து அப்படியே எழுதிவிடலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தோரியம் 90 to 32 gives what? அப்போ lead 80 to 208. அப்போ என்ன பண்ணணும்? நம்ம இங்கே வந்துட்டு ஆல்ஃபா கொடுத்துக்கிறாங்க, பீட்டா கொடுத்துக்கிறாங்க. இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் நம்ம கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். அப்போ இதில் இந்த 232 இருக்கு இல்லையா? அப்போ அதில் வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கிடலாமா? 232 minus 208 சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்போ 12 இப்போ எத்தனை? அப்போ 4. அப்போ 22 இருக்குது, 22 20 போனால் அப்போ எவ்வளோ? அப்போ 24 வருது. சரிங்களா? அப்போ மொத்தமாக நமக்கு என்ன வரணும்? இங்கே வந்துட்டு 24, டாப்பில் பார்த்தீங்கன்னா 24 வரணும். கீழே 90 minus 82, அப்போ வந்து கீழே வந்து எவ்வளோ வரணும்? இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 8 வரணும். அப்போ தான் கீழே வந்து மேட்ச் ஆகும். சரியா? அப்போ 24 கீழே வந்து 8. இப்போ நாம் ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஒவ்வொரு ஆப்ஷனையும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். அப்போ 24 வரணும். சரிங்களா? அப்போ இப்போ வந்து He24 பீட்டானா எப்படி இருக்கும்? நமக்கு பீட்டா -10. அப்போ இதில் 4 இருக்குது. அப்போ 4 அப்போ எத்தனையால் மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும். அப்போ அதை நீங்கள் பார்த்துடலாம். சரிங்களா? ஏன்னா பீட்டாவில் ஒன்றும் கிடையாது. அப்போ அங்கே அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம். அப்போ இதை வச்சு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 24 வரணும். அப்போ ஆல்ஃபாவில் 6 உள்ளது எங்கன்னு பார்க்கணும். இப்போ ஆல்ஃபாவில் 6 உள்ளது, பி இருக்குது, சி இருக்குது. அப்போ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும். அப்போ ஏ கிடையாது, டி கிடையாது. இப்போ பீட்டா நம்ம செக் பண்ணணும். இப்போ 6 × 4 24 போட்டாச்சு. இப்போ நம்ம பீட்டா எத்தனை போட்டாச்சுன்னா கரெக்டாக வரும். சரிங்களா? அப்போ இங்கே வந்து 6 × அப்போ 6 போட்டாச்சு. அப்போ 6 He24. அப்போ 6 × 2 அப்படி தானே? 6 × 2 எவ்வளோ வரும்? 12 ஆயிரும். சரிங்களா? அப்போ 12 ஆயிட்டுனா ஓகே. அப்போ நமக்கு 8 தான் வரணும். அப்போ 12 இருக்குது. அப்போ பீட்டா எத்தனை பீட்டா போட்டால் 8 வரும்? அப்போ இதில் 2 பீட்டா தான் இருக்குது, வராது. அப்போ இதில் 4 பீட்டா போட்டிங்கன்னா என்ன வந்துடும்? அப்போ 4 பீட்டானா என்ன? 4 - 1 0. அப்போ இதில் 4 × -1 -4. அப்போ 12 - 4 என்ன ஆயிரும்? 8 ஆயிரும். நமக்கு வர வேண்டியது எத்தனை தான்? 8 தான். அப்போ பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ பாருங்கள், தோரியம் 232 90 ப்ளஸ் என்ன வந்துடும்? இதில் வந்து ஆல்ஃபா இந்த என்ன வரும்? இதில் லெட் 80 to 208 ப்ளஸ் 6 He24 ப்ளஸ் என்ன வரும்? 4 பீட்டா -1 0. இப்போ இதுதான் ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நியூக்ளியேட்ஸ் இஸ் மோஸ்ட் லைக்லி டு டிகே பை பாசிட்ரான் எமிஷன்? அப்போ எந்த நியூக்ளியேட்ஸ் வந்துட்டு இந்த பாசிட்ரான் எமிஷன் பண்ணுது அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. காப்பர் 68 கிடையாது, காப்பர் 67 கிடையாது, காப்பர் 63 கிடையாது, காப்பர் 59 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பர் 59 இருக்கு இல்லையா? இது வந்துட்டு இந்த பாசிட்ரான் சிம்பிள் என்ன? இதுதான் இல்லையா? 0. பீட்டாவுக்கு -1, பாசிட்ரானுக்கு +1. அப்போ இங்கே காப்பருக்கு நமக்கு என்ன வரும்? 29 வருமா? சரி, அப்போ நமக்கு 29 வரணும். அப்போ இங்கே என்னவா மாறி இருக்கும்? இங்கே வந்து 28 போட்டால் தான் கரெக்டாக வரும். 28 + 1 29 மாறும். அப்போ 28ங்கிறது என்ன? அப்போ 28ங்கிறது நிக்கல். அப்போ நிக்கல் 59 அது மாறும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். When a radioactive nucleus decays, it emits 1 alpha particle, 2 beta particle. The daughter nucleus is.
சரிங்களா? அப்போ என்ன ஆகுது பாருங்க. அப்போ இந்த ரேடியேட்டிவ் நியூக்ளியர் டிகே என்னெல்லாம் பாருங்க, 1 ஆல்ஃபா பார்ட்டிக்கிள், அப்போ He2 4, அதுக்கப்புறமா 2 பீட்டா. சரிங்களா? அப்போ 2 பீட்டானா எப்படி போடணும்? அப்போ 2 பீட்டா -1 0. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 2 டைம்ஸ் என்ன பாருங்க, அப்போ 2 டைம்ஸ் -1 -2, இங்கே 2 இருக்குதா, அப்போ 2 -2 + 2 கேன்சல். அப்போ பார்த்தீங்கன்னா மேலே மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து ஒரு 4 இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஆனால் ஆட்டோமிக் நம்பரில் என்ன இல்லை, சேஞ்சஸ் இல்லை. அப்போ ஆட்டோமிக் நம்பரில் சேஞ்சஸ் இல்லை, மேலே மட்டும்தான் அங்கே சேஞ்ச் ஆகிருக்குது, மாஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்குது. அப்படின்னா என்ன, இந்த ஐசோ பார் கிடையாது, ஐசோ எலக்ட்ரானிக்கும் கிடையாது, ஐசோ டோன்ஸும் கிடையாது. அப்போ மாஸ் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்குன்னா அப்போ அது என்னது தான், ஐசோடோப். ஐசோடோப் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், த மாஸ் நம்பர் ஏ இஸ் கிவன் பை. அப்போ மாஸ் வந்துட்டு என்ன, அப்போ ஆட்டோமிக் நம்பரையும் நியூட்ரானையும் ஆட் பண்ணால் போதும் இல்லையா? அப்போ எங்கே இருக்குது, அப்போ இந்த இருக்குது, மைனஸ் கிடையாது. அப்போ இசட் இல்லையா? அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு இசட் ப்ளஸ் என். இசட் ப்ளஸ் என் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்க, மேட்ச் த ஃபாலோவிங். அருமையான கொஸ்டின். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஐசோடோப் கொடுத்துக்கிறாங்க. அப்போ ஐசோடோப் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஆட்டோமிக் நம்பர் சேம், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட். அப்போ எங்கே இருக்குது பாருங்கள், குளோரின் இதாக இருக்குது பாருங்கள், குளோரின் 35, குளோரின் 37. அப்போ இந்த சி ஆப்ஷனுக்கு 2 வரணும். சி ஆப்ஷன் 2 இதுலேயும் 2 இருக்குது. அடுத்தது இந்த பார், இந்த மாதிரி பாரில் வந்து சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோ பார். இப்போ பிக்கு பார்த்தீங்கன்னா 1 தான், பிக்கு 1. அப்போ நீட்டாக ஆன்சர் தூக்கிடலாமா? அப்போ என்ன இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, அப்போ இந்த ஐசோடோன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, ஐசோடோனில் நியூட்ரான் நம்பர் வந்து சேமாக இருக்கணும். அப்போ 14 - 6 எவ்வளோ வரும், 8 வருமா? அதே போல் 15 - 7 எவ்வளோ வரும், 8ஆ? ஓகே. அப்போ நியூட்ரான் சேமாக இருந்துச்சுன்னா அது வந்து ஐசோடோன்ஸ்னு சொல்லுவோம். மாஸ் நம்பர் சேமாக இருக்குச்சுன்னா அது ஐசோபார்ஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்தது லித்தியம் டிகேஸ் டு பெர்லியம், த டைப் ஆஃப் டிகே இஸ். அப்போ லித்தியம் வந்து என்னவா மாறி இருக்குது, பெர்லியமா? இப்போ Li38 டிகேஸ் டு என்னது, பெர்லியம் 48ஆ மாறி இருக்குது. அப்போ அங்கே என்ன டிகே நடந்திருக்குது, அப்போ இங்கே மேலே வந்து 88, பிரச்சனையே இல்லை. கீழே இங்கே பார்த்தீங்கன்னா 3, இங்கே வந்து 4ஆ மாறி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், 3ஆ மாற்றணும். இப்போ -1 போட்டால் தான் அங்கே சரியாக இருக்கும். அப்போ என்ன, பீட்டா பார்ட்டிகிள் தான் அங்கே எமிட் ஆகிருக்கணும். பாசிட்டான் கிடையாது, பாசிட்டான +1, ஆல்ஃபா கிடையாது, காமானா ஒன்றுமே சேஞ்சஸ் ஆகிருக்காது. அப்போ பீட்டா எமிஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 1 ஆட்டோமிக் மாஸ் யூனிட், அப்போ 1 ஆட்டோமிக் மாஸ் யூனிட்டுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டு தான், 931.5 மில்லியன் எலக்ட்ரான் வோல்ட்டு கரெக்டு தான். அடுத்தது இது பார்த்தீங்கன்னா டபுள் மேஜிக் நியூக்ளியை, லெட்டு வந்து டபுள் மேஜிக் நியூக்ளியா. அப்போ அது எப்படி செக் பண்ணுறது, லெட்டு? அப்போ அங்கே வந்து அட்டாமிக் நம்பரும் நியூட்ரானும் ரெண்டுமே வந்துட்டு மேஜிக் நம்பராக இருந்துச்சுன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம், டபுள் மேஜிக் நியூக்ளியன்னு சொல்லுவோம். இப்போ இதில் லெட் இருக்குதா, லெட்டு வந்து 208 இருக்குது. அப்போ இதனுடைய இந்த அட்டாமிக் நம்பர், லெட்டினுடைய அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா 82. 82. அப்போ 82 வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்பரில் உண்டு. அப்போ 82 இருக்குது. அப்போ 82 போட்டாச்சு. அப்போ 208ல் 82வை சப்ட்ராக்ட் பண்ணுங்க. அப்போ 6, அதுக்கப்புறமா 20ல் 8 போயிட்டுனா 126. அப்போ பாருங்கள் 126. அப்போ இந்த அட்டாமிக் நம்பரும் அங்கே இதுதான் மேஜிக் நம்பர் தான், 126ம் மேஜிக் நம்பர் தான். அப்போ ரெண்டுமே மேஜிக்ங்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், இதை லெட்டை வந்து டபுள் மேஜிக் நியூக்ளியை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் ரெண்டுமே கரெக்டு தான். அடுத்தது ஃபிஷனபிள் நியூக்ளியை கிடையாது, அது நான் ஃபிஷனபிள் நியூக்ளியும் கிடையாது. அப்போ ரெண்டுமே தவறானது. அப்போ 1 and 2 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஐடென்டிஃபை த டிரான்ஸ் யுரேனியம் எலிமெண்ட்ஸ் எக்ஸ். அப்போ இதில் எக்ஸ் என்ன அப்படிங்கிறத கேட்டுக்கிறாங்க. அப்போ புளுட்டோனியம் கொடுத்தாச்சு. அப்போ இதில் என்ன இருக்குது, பீட்டா பார்ட்டிகிள் எமிட் ஆகுது இல்லையா, பீட்டா பார்ட்டிகிள் எமிட் ஆகுது, மேலே ஒன்றும் சேஞ்சஸ் இல்லை. இதை வந்து 93ஆக மாற்றணும். அப்போ 93 எங்கே இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. வெரி வெரி சிம்பிள் கொஸ்டின். புளுட்டோனியம் 240 இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியில் ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், எல்லாமே அடிக்கடி
கேட்கப்பட்ட கொஸ்டின், கேட்டு கொண்டிருக்கிற கொஸ்டின்ஸ், இது எல்லாமே நாம் இப்போ பார்த்துருக்குறோம். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா எப்படி ஈஸியாக ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே எக்ஸாமில் கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமாக எதுவுமே இருக்காது. அதாவது அந்த 1 மினிட்ல எப்படி நீங்கள் ஆன்சர் பண்ணுறது, ஸோ அதுதான் இதனுடைய எக்ஸாம். அந்த 1 மினிட்ல மூளை நல்லா வேலை செய்யுதா, ஸோ அதை டெஸ்ட் பண்ணுறது தான் எக்ஸாமே தவிர ரொம்ப கஷ்டமாலாம் எதுவுமே இருக்காது. இப்போ இதே போல் உங்களுக்கு வந்துட்டு நிறைய எம்சிக்யூ டெஸ்ட் கொஸ்டின்ஸ் இது எல்லாம் வேணும் அப்படின்னாச்சுன்னா என்னுடைய டெஸ்ட் பேட்ச் நம்முடைய ஆப்பில் வந்து இருக்குது. ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிடுங்க. ஸோ ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிடலாம். நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது, டாபிக் வைஸ் இருக்குது, யூனிட் வைஸ், ஃபுல் டெஸ்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு வரும். அப்போ நீங்கள் இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே போல் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நடந்துட்டு இருக்குது, டெய்லி நடந்துட்டு இருக்குது. அதே போல் நோட்ஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, அதே போல் பிரிண்டட் நோட்ஸ் வேணும் அப்படின்னாச்சுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. நம்பர் மூலமாக எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கிடலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். அதனால் இந்த டெஸ்ட் பேட்சை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எவ்வளவோ செலவு பண்ணுறோம். இது வந்து உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தக்கூடியது, அதாவது உங்களுக்கு வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.